ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் நிறைய ப்ரௌனி ரெசிபிஸ் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் சேனலில் வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி நான் ஒரு 1/2 kg அளவுக்கு தான் செய்ய போகிறேன். இது ஒரு ஆர்டருக்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பட்டர் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதை மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதோட அளவுகள் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு டவுட் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ஹோம் பேக்கர் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டவுட் எனக்கு கிளியர் பண்ணுங்கள். அதாவது நான் நிறைய ப்ரௌனி ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய ஆர்டருக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாமே எனக்கு நல்லபடியாக வரும். பட் ஆனால் இந்த ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி மட்டும் எனக்கு கொஞ்சம் சரியாக வரமாட்டேங்குது. அது ஏன் அப்படின்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு இந்த மோட் பிராண்டோட சாக்லேட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் எனக்கு நல்லாவே வரும் அந்த ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி பட் இப்போ அந்த சாக்லேட் கிடைக்கல. வேற ஒரு பிராண்ட் சாக்லேட் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா சாக்லேட் மற்றபடி நம்ம நார்மல் ப்ரௌனி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது, நல்லா ஃபஜ்ஜியாக வருது. ஆனால் இந்த ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி ரெடி பண்ணால் மட்டும் நம்ம அந்த சாக்லேட் ரொம்பவே ஒரு மாதிரி ஃபஜ்ஜி ஆயிடுது. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. பட் அதோட ஸ்ட்ரக்சர் எனக்கு மற்ற சாக்லேட்டில் வர மாதிரி வர மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இப்போது நான் இந்த மில்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் ஒரு பிராண்டு யூஸ் பண்ணுறேன். இந்த டார்க் சாக்லேட் இப்போ புதுசாக யூஸ் பண்ணுற ஒரு பிராண்டு. அது நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்பேன். நான் இதுலேயுமே வேணால் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த சாக்லேட் யூஸ் பண்ணுறேன். 3 சாக்லேட்டும் கொஞ்சம் மாற்றி வேறு பிராண்ட் ஒரு சாக்லேட் யூஸ் பண்ணுறதுனால அப்படி வருதா என்னென்னு எனக்கு தெரியல. டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு. ஆனால் இப்போது ப்ரௌனி ரெடி பண்ணி கீழே எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அது ஃபஜ்ஜியாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம நார்மலாக கையில் கட் பண்ணி எடுத்தால் நமக்கு கரெக்டாக அந்த கட் பண்ணுற பீஸ் வரும். ஸோ இந்த ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனியில் மட்டும் அப்படி வரமாட்டேங்குது. இந்த பிராண்ட் சாக்லேட்டில் இந்த சாக்லேட் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனிக்கு நீங்கள் என்ன மாதிரி ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட் கிளியர் பண்ணுங்கள். மற்ற எல்லா ப்ரௌனியுமே எனக்கு கரெக்டாக வரும். பட் இந்த சாக்லேட்டில் இந்த ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி செஞ்சால் மட்டும் டேஸ்ட் வைஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. பட் எனக்கு அது கட் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபஜ்ஜியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை தான் கேட்குறேன். நீங்கள் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுட் எனக்கு கிளியர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ப்ரௌனி ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நான் கீழே ரெசிபியோட டீட்டெயில் கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ 2 முட்டை சேர்த்துருக்கேன். அது கூட நாட்டு சர்க்கரையும் வெள்ளை சர்க்கரையும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் பிளெண்டரில் ஸ்பீட் 1ல் போட்டு நான் ஜஸ்ட் அதை லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்பீட் கம்மியாக வச்சுக்கணும். ஸோ அதிகமாக ஸ்பீட் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா முட்டை ஃபோமிங் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ பட்டரும் சாக்லேட்டும் நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். சாக்லேட் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருந்தேன். பட்டர் 110 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டையுமே மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சாக்லேட் தான் எனக்கு ப்ராப்ளமாக என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்டார்டிங்கில் ட்ரிபிள் சாக்லேட் செய்யணும் அப்படின்னா எனக்கு ரொம்பவே நல்லா வரும். ஸோ இப்போ அந்த ட்ரிபிள் சாக்லேட் எனக்கு கொஞ்சம் சரியாக வர மாட்டேங்குது. ஆனால் மற்றபடி நம்ம ப்ளைனாக நட்ஸ் ப்ரௌனியோ இல்லை ப்ளைன் ப்ரௌனியோ இல்லை வேறு ஏதாவது நம்ம ரெடி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இந்த சாக்லேட்டில். ஆனால் அந்த ட்ரிபிள் சாக்லேட் மட்டும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ அதை தான் கேட்டேன். இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டரும் சாக்லேட்டும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி செஞ்சுருக்க ப்ரௌனியோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 650 to 700 கிராம் அளவுக்கு வரும். இப்போ நம்ம ஒரு ஆர்டருக்காக ரெடி பண்ணுறோம் அப்படின்னாலும் கரெக்டாக நம்ம ஒரு 500 கிராம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அது 500 கிராம் கிடைக்காது. சைடெல்லாம் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அளவு குறைஞ்சிரும். அதனால் நம்ம கரெக்டாக கஸ்டமருக்கு கொடுக்க முடியாது. நம்ம எப்படியும் ஒரு 1/2 கிலோ கேட்குறாங்க அப்படின்னா நான் ஒரு 30 கிராம் 40 கிராம் கூட தான் கொடுப்பேன். ஸோ அதனால் நான் இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன்.
கரெக்டாக வந்து 500 கிராம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஆர்டருக்காகலாம் ரெடி பண்ணும்போது நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்மளோட வெயிட் வந்து குறையும். ஸோ அதனால் இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இது கூடவே வந்து நான் கொஞ்சம் சாக்லேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் சாக்லேட்டும் அது கூடவே வந்து ஒயிட் சாக்லேட் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ ப்ரௌனி பேட்டர் எல்லாமே வந்து நல்லா வந்துச்சு. ப்ரௌனியுமே வந்து எனக்கு கரெக்டாக தான் வந்துச்சு, மேலே கிரிங்கிள் டாப் எல்லாமே. பட் அது கட் பண்ணும்போது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஃபட்ஜியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் டேஸ்ட் வைஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அது மட்டும்தான் இதில் ஏதோ கொஞ்சம் எனக்கு சொதப்பலாக இருக்குது. மற்றபடி வந்து எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ஒரு ஹாஃப் கேஜி டின் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரௌனி பேட்டரை வந்து சேர்த்துட்டு இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஓடிஜி வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம பேட்டர்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உடனே எடுத்து ஓடிஜியில் வந்து டின்னை வந்து வச்சிடலாம். மேலே கொஞ்சமாக வந்து மில்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா கஸ்டமர் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட, இந்த மாதிரி ட்ரிபிள் சாக்லேட் வந்து ரொம்ப வந்து இனிப்பாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் அவங்க வந்து சாக்லேட் கொஞ்சம் கம்மியாகவே போட சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து சாக்லேட் வந்து நான் கொஞ்சம் குறைச்சி தான் போட்டிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக தான் வந்துருந்துச்சு. இந்த கிரிங்கிள் டாப் இது எல்லாமே நான் ஓகே. பட் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ப்ரௌனி வந்து ஆறுனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து அது ஒரு மாதிரி அதுலேருந்து இந்த பட்டர் வந்து பிரிகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது இந்த சாக்லேட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அப்படி ஆகுது. ஸோ அதுதான் வந்து என்னென்னு தெரியல. மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபியுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து ரெசிபியோட ஃபுல் டீட்டெயில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.